ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட தான் வந்திருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து மோட்டிவேஷனோட இருக்கிறது அப்படிங்கிறது தான் டாபிக். ஹவ் டு ஸ்டே மோட்டிவேட்டட் எவ்ரி டே அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கோட டாபிக். நம்மள வந்து எப்படி நம்ம மோட்டிவேஷனா வச்சுக்கலாம், எந்த மாதிரியா நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோக்குள்ள நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பவுமே வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்டோடவே இருக்கணும். அப்பதான் நம்ம சுத்தி நடக்கிற எல்லாமே வந்து நமக்கு நல்லதே நடக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எல்லா டேஸ்மே நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது இருக்கவே இருக்காது. வாழ்க்கையில நமக்கு வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து வந்துதான் போகும். ஸோ அந்த டைம்லயும் நம்ம எப்படி மோட்டிவேஷனா நம்மள வச்சுக்கணும் அப்படின்றத நம்ம கத்து வச்சுக்கணும். கண்டிப்பா எப்பயுமே எதையாவது யோசிச்சுக்கிட்டு டயர்டா ஒரு மாதிரி லேசியா ஃபீலிங்லெஸ்ஸா உட்கார்ந்து இருக்கிறது வந்து நமக்கான சக்சஸ் வந்து நம்மளை தேடி வராது. ஸோ நம்ம தான் வந்து சக்சஸ் கிட்ட வந்து மூவ் பண்ணி போகணும். நம்ம வந்து எப்பவுமே சக்சஸ் நம்ம கிட்ட வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. நம்ம வந்து நம்மள மோட்டிவேட் பண்ணி குட் ஹாபிட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்மளே வந்து சக்சஸ் கிட்ட கொண்டு போய்க்கணும். அதுதான் வந்து புத்திசாலித்தனம். இந்த vlogல வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க மாதிரியான பாயிண்ட்ஸ் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஹவ் டு ஸ்டே மோட்டிவேட்டட் அப்படின்ற டாபிக்ல வந்து நான் ஒரு 8 பாயிண்ட்ஸ் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் யுவர் டே வித் பர்பஸ். நான் சொல்ல போற பாயிண்ட் வந்து மேபி உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். ஏன்னா நிறைய பேரால அதை அவாய்ட் பண்ண முடியாது. மார்னிங் எழுந்ததும் முதல்ல போனை வந்து நோண்டுறத வந்து சுத்தமாவே அவாய்ட் பண்ணல. போன் வந்து காலையில எடுத்து ஸ்க்ரால் பண்றதை முதல்ல வந்து அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி போனை வந்து நம்ம ஸ்க்ரால் பண்றதுனால நமக்கு ஒரு யூஸும் இல்ல. நம்மளோட டைம் தான் வேஸ்ட், நம்மளோட எனர்ஜி வேஸ்ட். போன் வந்து நம்ம எழுந்தது பாக்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து மைண்ட் வந்து ஃப்ரீயாவே இருக்காது. ஒரு கிளட்டராவே உங்களுக்கு ஃபீல் ஆகும். அன்னைக்கு டேல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றதே உங்களுக்கு வந்து மைண்ட்ல வந்து ஏறவே ஏறாது. நீங்க என்ன பண்ண போறீங்கன்றதும் உங்களுக்கு மைண்டுக்கு டக்குன்னு வரவே வராது. ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்ல போற இந்த ரூல ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க. மார்னிங் எழுந்ததும் ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்க வந்து இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்றத வந்து அதுல எழுதுங்க. ஒரு 3 முக்கியமான ஒரு விஷயத்த வந்து நீங்க இன்னைக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதுங்க. அந்த மாதிரி நீங்க எழுதி வச்சுட்டு அதை வந்து நீங்க பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்க வந்து மார்க் பண்ணிட்டே வாங்க. அந்த விஷயத்த நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஒரு டிக் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஃபுல் போக்கஸ்டா இருப்பீங்க அந்த வேலையில. வந்து அதர்ஸ்ல வந்து கவனம் வந்து செதறாம இருக்கும். எப்பவுமே வந்து ஒரு நோட் புக் வந்து நீங்க கையிலேயே வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ண போறீங்கன்றத அதுல வந்து நோட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கு வந்து அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. நான் இப்பதான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். முன்னாடியே நான் ஃபாலோ பண்ணேன், பட் நடுவில் விட்டுட்டேன். இப்போ மறுபடியும் அகைன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, செட் அ ஸ்மால் அச்சீவபிள் கோல்ஸ். பெரிய பெரிய கோலா வந்து செட் பண்ணாதீங்க. குட்டி குட்டி கோலா வந்து செட் பண்ணிக்கோங்க. பெரிய கோல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து செக்ரிகேட் பண்ணுங்க. குட்டி குட்டியா வந்து செக்ரிகேட் பண்ணி, எக்ஸாம்பிள் ஒரு ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ரூம் ஃபுல்லா கிளீன் பண்ணோம் அப்படின்னு நீங்க வந்து கோலை செட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபுல்லா கிளீன் பண்ணுமே அப்படின்னு ஒரு பெரிய பேர்டனா நீங்க நினைக்கிறீங்க. இதுவே இப்போ ஒரு ஷெல்ஃப்ல இருந்து ஆரம்பிங்க. இப்ப அந்த ரூம்ல இருக்கிற ஒரு ஷெல்ஃப் கிளீன் பண்ணுங்க. இல்ல ஒரு ட்ரே, ஏதாவது ஒரு பேஸ்கெட், அந்த மாதிரி நீங்க பேஸ்கெட் வைஸா போலாம். அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ரூம் ஃபுல்லா கிளீன் பண்றது பெரிய வந்து ஒரு பேர்டனாவே தெரியாது. டக்குனும் அந்த வேலையும் முடிச்சிடும் உங்களுக்கு. ஸோ ஈஸியா நீங்க டைமும் சேவ் பண்ணிக்கலாம், எனர்ஜியும் சேவ் ஆகும். ஈஸியா நம்ம அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடலாம். ஒவ்வொரு வேலை நீங்க செஞ்சு முடிக்கும் போது உங்களையும் நீங்களே வந்து தட்டி கொடுக்க மறக்காதீங்க. அதாவது உங்களையும் நீங்களே வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வேலையும் நீங்க பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கும் போது அதுவே உங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். வேற யாரும் வந்து நமக்கு வந்து தோலை தட்டி மோட்டிவேஷன் எல்லாம் பண்ண மாட்டாங்க. நம்மளே தான் நம்மள வந்து மோட்டிவேஷன் பண்ணி மூவ் பண்ணி சக்சஸ் கிட்ட வந்து கொண்டு போய்க்கணும். வேற வழின்றதே கிடையாது. உங்களோட ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்டெப்புமே நாளைக்கு வந்து பெரிய இம்பாக்டா இருக்க போகுது. தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பில்ட் ஹெல்தி டெய்லி ஹேபிட்ஸ். இப்ப நான் சொல்ல போற பாயிண்ட்ஸ் வந்து சில பேருக்கு கண்டிப்பா கஷ்டமா இருக்கலாம். எனக்குமே கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா நானுமே வந்து இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இப்பதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் எனக்கு வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை தான் உங்க கூட நான் இப்ப ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்தி ஃபுட்டை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். ஹெல்தி ஃபுட் லைஃப் ஸ்டைலை வந்து நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஃபிட்டா இருங்க, ஹைட்ரேஷனா இருங்க. ஹைட்ரேஷனா இருக்கிறதுனா வாட்டர் வந்து நிறைய இன்டேக் பண்றேன். நிறைய வந்து நியூட்ரிஷியன் விட்டமின்ஸ் உள்ள ஃபுட்டை வந்து நீங்க இன்டேக் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 45 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் வாக் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து யார்கிட்ட பேசினா வந்து ஹாப்பினஸ் கிடைக்குமோ அவங்க கிட்ட ஒரு 1 hour கிட்ட உட்காந்து உங்களோட மனக்கவலைகள், உங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் அவங்க கிட்ட வந்து கொட்டிக்கிடுங்க. ஸோ டெய்லி வந்து இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட வந்து பேசும்போது நிறையவே நமக்கு பேர்டன், ஸ்ட்ரெஸ் எதுவுமே வந்து இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிம் போறவங்களா அப்படின்னா ஒர்க் அவுட், எக்ஸசைஸ் எல்லாம் வந்து பண்ணுங்க. இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட டிப்ரெஷன் தான் நம்மள விட்டு போயிடும். அண்ட் ஹாப்பினஸும் தானாவே நம்மள தேடி வந்துடும். ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாப் கம்பேரிங் யோர் செல்ஃப் டு அதர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைலும் ஒவ்வொருத்தரோட லைஃப் பேட்டர்னும் வந்து வேற மாதிரி இருக்கும். அதாவது எல்லாரோட லைஃப் பேட்டர்னும் ஒரே மாதிரி இருக்காது.
சில பேருக்கு வந்து அப்பா இருக்கலாம், சில பேருக்கு வந்து டவுனா இருக்கும். சோ அவங்க கூட உங்களை வந்து நீங்க கம்பேர் பண்ணிக்கவே கூடாது. இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால வந்து கப்பிள்ஸ் போஸ்ட், கப்பிள்ஸ் வந்து ஹாப்பியா வந்து இருக்காங்க, கப்பிள்ஸ் வந்து ஹாப்பியா வந்து கண்டென்ட் எல்லாம் கிரியேட் பண்றாங்க, ரீல்ஸ் போடுறாங்க, ஸ்டோரி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அவங்களுக்குமே தனிப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருக்கதான் செய்யும். எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ் இருக்கதான் செய்யும். சோ ப்ராப்ளம்ஸ் இல்லாத பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்ல்டுல கிடையாது. எல்லாருக்குமே ப்ராப்ளம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஓகேவா? அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்றோம், எப்படி வந்து அதுல இருந்து நம்ம வெளியே வரோம் அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு வந்து ஹாப்பியா வந்து போஸ்ட் போடுறவங்க, ஸ்டோரி போடுறவங்க எல்லாம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி தான் அவங்களுமே வந்திருப்பாங்க. சோ வந்து இப்போ வந்து அவங்க சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்போது அவங்களுமே கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்க ஸ்ட்ரகிள்ஸ் இப்ப இல்ல, அதனால அவங்க ஹாப்பியா இருக்காங்க. அவ்வளவுதான். உங்களோட ஸ்ட்ரகிள்ஸ்மே அதே மாதிரி ஒரு நாள் போகும். அதே மாதிரி நீங்களும் ஒரு நாள் ஹாப்பியா இருப்பீங்க. அந்த ஒரு ஹாப்பினஸ் தேடி மட்டும் நீங்க மூவ் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பா உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து லைஃப் வந்து மாறும். சோ அதை நம்பி மட்டும் நீங்க மூவ் பண்ணி போயிட்டே இருங்க உங்களோட லைஃப்ல. ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிளீன் யுவர் என்விரான்மெண்ட், கிளீன் அண்ட் ஆர்கனைஸ்டு. ஒரு ஹாப்பியான பிளேஸ் தான் நம்மள வந்து ஹாப்பியாவும் மோட்டிவேஷனாவும் வச்சுக்க வந்து ஹெல்ப் பண்ணுது. சோ நீங்க எந்த அளவுக்கு ஹாப்பியாவும் வீட்டை வந்து நீட்டாவும் வச்சிருக்கீங்களோ, நீங்க வந்து எங்க இருந்தாலுமே சரி அந்த பிளேஸ் வந்து நீட்டா இருக்கு அப்படின்னா அதுவே உங்களுக்கு பெரிய வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ எனக்கு அப்படிதான். எனக்கு வந்து வீடு வந்து கிளீனா இருந்தாதான் வந்து எனக்கு பிடிக்கும். அப்பதான் என்னோட மைண்ட் வந்து எனக்கு வந்து ஃப்ரீயா இருக்கும், ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கும், டிப்ரெஷன் இல்லாம இருக்கும். கிளீனா இல்ல அப்படின்னா எனக்குமே அப்படியே பார்க்கும் போதெல்லாம் அப்படியே கோவமா வரும். என்ன பண்றதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவாவே இருக்கும். எடுத்து வச்சாலுமே திரும்பி கலையுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பெரிய பேர்டனா இருக்கும் எனக்கு. டெய்லி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நீங்க வீட்டை வந்து கிளீன் பண்றத வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. வீட்டை வந்து ஆர்கனைஸ்டா வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிடுங்க, பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க. ஸோ வீடை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு வேல்யூபிள் பிளேஸா மாற்றுவோமோ அந்த அளவுக்கு நம்ம மைண்டுக்கும் நம்மளோட ஹார்ட்டுக்கும் நம்மளோட நாட்டுக்கும் எல்லாத்துக்குமே நல்லது. எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் அவ்வளவுதான். நம்ம அதே விஷயத்த வந்து புரிஞ்சு வச்சுட்டு அப்படியே வந்து யோசிச்சுட்டு உட்காந்துட்டே இருந்தோம்னா நம்மளோட டைம், ஹெல்த் எல்லாமே வீணாதான் போகும். நடக்கட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அந்த சிக்ஸ்த் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, லேர்ன் சம்திங் நியூ எவ்ரிடே. எனக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பார்த்தாலே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும். நியூஸ்ல வந்து 1008 வருமா. சோ அதெல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும் எனக்கு. சோ நியூஸ் வந்து நான் அவ்வளவா பார்க்க மாட்டேன். நியூஸ் பாக்குறது நல்லது அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ நாட்டு நடப்பெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ அதுக்காக வந்து பார்த்துதான் ஆகணும். அண்ட் டெய்லி வந்து புக் படிக்கிற ஹேபிட் இருந்துச்சுன்னா புக் எல்லாம் நீங்க படிக்கலாம். டெய்லி ஒரு வந்து 4 பேஜஸ் அந்த மாதிரி நீங்க படிக்கலாம். சாங் கேட்கிற பழக்கம் வந்துச்சுன்னா ஒரு சாங், ஒரு கப் ஆஃப் காஃபி எடுத்துட்டு போயிட்டு ஒரு சாங் வந்து கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து போன் பண்ணி பேசலாம். இல்ல நீங்க வந்து பிளே ஹாலிக் பர்சன் அப்படின்னா நீங்க வந்து பேட்மிண்டன் இல்ல ஹாக்கி, ஷட்டில் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க அதை கூட போயிட்டு விளையாடலாம். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து காசிப்ஸ் பேசுங்க அப்படின்னு நான் சொல்லல. சோ காசிப்ஸ்ன்றது இல்ல, நல்ல விஷயத்தெல்லாம் பேசலாம். சோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயத்த பேசலாம். அடுத்து என்ன பண்ணலாம் அவங்கள நீங்க கேட்கலாம். அடுத்து நீங்க என்ன லைஃப்ல பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கலாம். நீங்க என்ன லைஃப்ல பண்ண போறீங்க அப்படின்றத அவங்க கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்றேன். சோசியல் மீடியா ஸ்க்ரால் பண்றீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்த வந்து நீங்க பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வந்து நீங்க வீடு கிளீன் பண்றது வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். வீடு கிளீன் பண்றதுக்கான நிறைய வந்து வீடியோஸ் வந்து யூடியூப்ல இருக்கு. சோ அதை எப்படி ஆர்கனைஸ் பண்றாங்க, வீடு எப்படி கிளீன் பண்ணிக்கிறாங்க, எந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து நிறையவே போஸ்ட் பண்றாங்க. சோ அதெல்லாம் நீங்க வந்து வாட்ச் பண்ணலாம். உங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்றதை மட்டும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. மத்தபடி தேவையில்லாத சிந்தனைகள் வர மாதிரியான இதெல்லாம் நீங்க பாக்காதீங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணிக்க பிடிக்கும் அப்படின்னா நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. சோ ரீல்ஸ் பண்ண பிடிக்கும் அப்படின்னா ரீல்ஸ் பண்ணுங்க. ஸோ டான்ஸ் பண்ண பிடிக்கும், சாங் பாட பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணுங்க. உங்க ஹாப்பினஸ்க்கு என்னெல்லாம் வந்து தேவையோ அதை மட்டும் நீங்க செஞ்சுட்டே வாங்க. தானாவே உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் வந்து அதுல போகும். தேவையில்லாத வந்து நீங்க யோசிச்சுட்டே வந்து உட்காந்துட்டு இருக்க மாட்டீங்க. தேவையில்லாத தாட்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். பிசினஸ் பண்ண போறீங்கன்னா அந்த பிசினஸ் பத்தி பிசினஸ் ரிலேட்டடா வந்து நீங்க சர்ச் பண்ணலாம். குக்கிங் பண்றீங்க அப்படின்னா குக்கிங் விஷயமா வந்து சர்ச் பண்ணலாம். அந்த விஷயம்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு மோட்டிவேஷன் நமக்கு வரும். இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம கண்டினியூவா பண்ணிட்டே இருக்கும் போது நம்மளோட செல்ஃப் கான்பிடன்ஸ் எல்லாம் வந்து தானாவே இன்க்ரீஸ் ஆகும். 7th பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் இன்ஃபுளுசர்ஸ். உங்களை வந்து யார் என்கரேஜ் பண்றாங்களோ, உங்களுக்கு யார் வந்து நல்ல பழக்கத்தை வந்து சொல்லி தராங்களோ, உங்களுக்காக யார் வந்து ஸ்டாண்ட் பண்றாங்களோ அவங்கள மாதிரி பர்சன்ஸ் கூட வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க. உங்களை வந்து டவுன் பண்ணி பேசுறவங்க கூட இந்த மாதிரி பர்சன்ஸ் கூட எல்லாம் நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க. அவங்க எல்லாம் கண்டிப்பா நம்மளோட குட் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஏத்தவங்க கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் உங்களை வந்து யாருமே தப்பா பேசக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் அதர்ஸ் வந்து தப்பா பேசுறத வந்து ஸ்டாப் பண்ணணும். அதுதான் நீங்க எடுத்து வைக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உங்களை நீங்க வந்து சப்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்க கூட நீங்க நில்லுங்க. ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் உடைக்கிற மாதிரி யாராவது நடந்துக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க கூட வந்து நீங்க சேரவே சேராதீங்க. அண்ட் ஃபைனல் பாயிண்ட் வந்து
பி கைண்ட் டு யோர் செல்ஃப். செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம். ஒன் டே உங்களுக்கு நல்லா போகல அப்படின்னா இன்னொரு டே கண்டிப்பா நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு டே நல்லா போகல அப்படின்னா அதை வந்து நீங்க பெருசா எடுத்துட்டு அப்படியே வந்து நீங்க டவுன் ஆகி உட்காந்துட்டீங்க அப்படின்னா யாரு வந்து சக்சஸ் கிட்ட போவா? சோ எல்லாருமே இப்படி உட்காந்துட்டோம் அப்படின்னா யாருமே சக்சஸ் கிட்ட போக முடியாது. சோ சக்சஸ் கிட்ட போனவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. விஷயத்த நீங்க வந்து 1000 தடவை ட்ரை பண்ணுங்க, தப்பே கிடையாது. 1000 தடவை நீங்க தோத்தாலுமே பரவாயில்ல. ஃபெயிலியர் வந்து ஒரு நார்மலான விஷயம் நீங்க நினைக்க முதல்ல. ஃபெயிலியர் வந்து நிறைய பார்க்க தான் உங்களுக்கு சக்சஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க முடியும். லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் லேர்னிங் ப்ராசஸ், சரியா? சோ லைஃப் ஃபுல்லாவே ஏதோ ஒண்ணு கத்துட்டே தான் நம்ம இருப்போம். கவலைப்படாம சோ எப்படி நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்றத மட்டும் நீங்க வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். 1000 பேர் 1000 சொல்லட்டும். உங்களோட டிசிஷன்ல நீங்க வந்து கரெக்டா இருங்க. உங்களோட விஷயத்துல வந்து நீங்க போக்கஸ்டா இருங்க. 4 பேர் நம்மள வந்து கிரிட்டிசைஸ் பண்றதே நம்ம சக்சஸ் கிட்ட போகவே கூடாது அப்படின்றதுக்காக தான். அப்பவே நீங்க நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அதை வந்து நீங்க சக்சஸோட சைனா வந்து எடுத்துக்கலாம். இதுவே உங்களோட ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். நீங்க அடிக்கடி வந்து ரெஸ்ட் எடுக்கிறதும் ரொம்ப முக்கியம். நம்ம பாடி வந்து மிஷின் கிடையாது, ஓகேவா? நம்ம பாடிக்கு கண்டிப்பா ரெஸ்ட் தேவை. நீங்க என்ன பண்ணாலுமே சரி கண்டிப்பா ரெஸ்ட்னு வந்து கண்டிப்பா எடுத்துக்கோங்க. செல்ஃப் லவ் பண்ணுங்க, செல்ஃப் கேர் பண்ணுங்க. ஸோ உங்களை நீங்கள வந்து கண்டிப்பா கவனிச்சுக்கணும். உங்களோட பாசிட்டிவ் மைண்ட் தாட்டும் அண்ட் கண்டினியூவா நீங்க எடுத்து வைக்கிற ஸ்டெப்பும் தான் உங்களை சக்சஸ் கிட்ட கொண்டு போகும். ஸோ ஏன் நம்மளும் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி நிறைய கண்டென்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பாக்குறதுக்கு என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பை ஃப்ரம் சாரா.